மீகா 7ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம் சொல்லுகிறது, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு நீங்கள் கவனிக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர். வியாதியிலிருந்து அதிசயம் செய்வார், ஆபத்திலிருந்து அதிசயம் செய்வார், மரண கட்டுகளில் இருந்து நம்மை விடுதலையாக்கி அதிசயம் செய்வார். மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்களுக்கு அதிசயம் செய்வார். ஆண்டவர் இந்த வீட்டில் இந்த ஜெபத்திற்காக காத்திருக்கும் போது கொடுத்த வார்த்தை அதுதான். நீ எகிப்து தேசத்தில் இருந்து, ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டும். தேசம் முழுவதும் பஞ்சம், தேசம் முழுவதும் தண்ணீர் கிடையாது, ஆகாரம் கிடையாது, ஜனங்கள் கொத்து கொத்தாய் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எகிப்தில் மாத்திரம் ஆகாரம் இருந்தது, பாதுகாப்பு இருந்தது, தேவனுடைய பிரசன்னம் அங்கே எகிப்தில் இருந்தது. எகிப்து தேசத்தில் இந்த ஆகாரம் குறையாமல் இருப்பதற்கு காரணம், எகிப்து தேசத்தில் இந்த ஆசீர்வாதங்கள் குறையாமல் இருப்பதற்கு காரணம், தேவனுடைய மனுஷன் எகிப்து தேசத்தில் இருந்தார். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கானான் என்று சொல்லுகிற தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். ஆனால் அங்கும் பஞ்சம். நம்முடைய பிதாக்கள் பஞ்சத்தில் பரிதபித்தார்கள், தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் ஆண்டவர் முன்குறித்து யோசேப்பை அனுப்பி எகிப்து தேசத்தில் ஆண்டவர் பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் பிதாக்களுக்கு வைத்திருந்தார். எகிப்து தேசம் பஞ்சம் நிறைந்த தேசம், மலைகள் நிறைந்த தேசம், ஆசீர்வாதம் இல்லாத தேசம். எகிப்து தேசத்தை எடுத்து பார்த்தால் அங்கே அந்த நைல் நதி ஓரத்தில் மாத்திரம்தான் சில செழிப்புகள் இருக்கும், மற்ற இடம் முழுவதும் பாலைவனமாயிருந்தது. அந்த தேசத்தில் நம்முடைய பிதாக்களை ஆசீர்வதி இங்கே வந்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்துவோம். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்கள் வாழ்வில் பிரச்சனைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், தனிமை, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது பிதாக்களை நடத்தின தேவன் நம்மையும் நடத்துவார். அல்லேலூயா.